10th plus 2வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay, next class பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து +2 டாபிக்ல molecular techniques and isolation of the genetic material gel electrophoresis இல்லையா. molecular techniques, isolation of genetic material and then electrophoresis. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ், அதாவது மாலிகுலார் சப்ஸ்டன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய மெத்தடாலஜிக்கல் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரோபோரோசிஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ணி எந்த சப்ஸ்டன்ஸ் வந்துக்குள்ளே நம்ம வந்து ஹோல்ஸை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த சப்ஸ்டன்ஸுக்குள்ளே ஹோல்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா எலக்ட்ரோபோரோசிஸ் அல்லது ஃபிசிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இப்போ ஃபிசிக்கலாக என்ன பண்ணுறோம், நம்ம கரண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறேன், இப்போ வந்து ஒரு ஈகோலையோட பேட்டரியோட செல்ஸை சூஸ் பண்ணிட்டோம். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், சின்னதாக வந்து நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணி ஹோல்ஸ் போடுறோம். சரிங்களா. அப்போ அந்த ஹோல்ஸ் மூலியமாக என்ன பண்ணுறோம், உள்ளுக்குள்ளே இருந்து அங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம வெளியே எடுக்கிறோம். அந்த மெத்தடாலஜி தான் என்ன பேர் அப்படின்னா எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். ஓகே. அப்போ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட் பண்ணிக்கலாம், பிரித்து எடுத்துக்கலாம். அப்போ எலக்ட்ரோஃபோரோசிஸ் செப்பரேட்டிங் டெக்னிக்ஸ் used to the separate the different biomolecule with a positive and negative charge. ஓகேங்களா. அப்போ நம்ம கரண்ட்னாலே தெரியும் என்ன சார்ஜஸ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். அப்போ ரெண்டு சார்ஜஸ் தான் வரும்போது நமக்கு என்ன விதத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரின்சிபல், இதில் என்ன மெயின் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பை அப்ளைங் டு த எலக்ட்ரிசிட்டி டிசி. சரிங்களா. கரண்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபிசிக்ஸில், டிசி ஏசி இந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. அப்போ இந்த இடத்துல என்னது டிசி, அப்ளைங் டு த எலக்ட்ரிசிட்டி டிசி. திஸ் ஆர் மாலிகுல் மைக்ரேட் அக்கார்டிங் டு திஸ் டைப் ஆஃப் த சார்ஜஸ் த ஹவ். அப்போ என்ன இருக்குது, நமக்கு சார்ஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம பாசிட்டிவ் சார்ஜஸை யூஸ் பண்ணுறோமா நெகட்டிவ் சார்ஜஸை யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ ரெண்டு சார்ஜஸும் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல எலக்ட்ரிக்கலாக வந்து நமக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே. And then the charges they have, the electrical charges on the different molecule are variable. First of all பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன, நெகட்டிவ் சார்ஜ்னா என்ன. சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, பாசிட்டிவ் சார்ஜை எடுத்துக்கிறோம். பாசிட்டிவ் சார்ஜஸ் the cations என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா the cations will move towards. அப்போ இது மூவ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ எது வழியாக மூவ் ஆகுது அப்படின்னா கேத்தோடு அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வழியாக நமக்கு என்ன ஆகுது, மூவ் ஆகுது. அப்போ பாசிட்டிவ் the cations will move towards the cathode. And then negative அப்படின்னா anion, நெகட்டிவ்ங்கிறது நமக்கு என்னது anion will move towards the anode. இது ரெண்டும் கேட்பாங்க. பாசிட்டிவ்னா என்ன, நெகட்டிவ்னு கேட்பாங்க. இப்போ பாசிட்டிவ் அப்படின்னா ஆனோட், இங்கே இதே வந்து நெகட்டிவ் அப்படின்னா நமக்கு என்னது கேத்தோடு. ஓகே. சார்ஜஸ் பார்த்துங்க, இங்கே பாசிட்டிவ்னா இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ், இங்கே வந்து நெகட்டிவாக இருந்தால் இங்கே என்ன இருக்கும் பாசிட்டிவாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே. அப்போ இங்கே பாசிட்டிவில் கேஷியான், நெகட்டிவில் கேத்தோடு. இங்கே வந்து நெகட்டிவ் ஆனியானில், இது வந்து ஆனோடில் என்னவாக இருக்கும் பாசிட்டிவாக வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் நெக்ஸ்ட் மெத்தட் நமக்கு என்ன அப்படின்னா அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ். சரிங்களா. அப்போ அக்ரோஜெல் எலக்ட்ரோபோரேஷன் என்னது, இந்த ஜெல்லை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஃபோர்ஸை வந்து நம்ம போட போகிறோம். ஓகே. இட் இஸ் யூஸ்லி மெயின்லி ஃபார் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்பெசிஃபிக்காக டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. அப்போ அக்ரோசஸ் இஸ் எ கன்வீனியன்ட் for the acrosis used for the convenient for the separation. The DNA fragment is ranging in the size from the few hundred about எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பேஸ் பேர். எவ்வளோ பேஸ் பேர் எடுத்துக்கிறோம், நாம 20,000 பேஸ் பேர் இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் polyacrylamide is a perform
The free form for this is a purification of the smaller DNA fragment. அப்போ ஸ்மாலர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு என்ன சப்ஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கிறோன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க நமக்கு 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. அதை நம்ம வச்சுக்கோ, பாலி அக்ரலமைடு அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இஸ் a free food for this is a purification of smaller DNA fragment. The gel is a complex network, is a polymeric molecule. The gel is called the complex network of the polymeric molecule. DNA molecule is a negatively charged molecule. DNA molecule வந்து என்ன charged molecule அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா it is called the negatively charged molecule. ஓகே, இது மாதிரி கொஸ்டினில் கேட்பாங்க. அப்போ DNA molecule வந்து பாசிட்டிவா நெகட்டிவா நியூட்ரலா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது என்ன சார்ஜஸில் வரும்? நமக்கு நெகட்டிவ் சார்ஜஸில் வந்து நமக்கு வரும். ஓகே, அண்டர் தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு the DNA molecule migrate through the cell. The electrophoresis is frequently performed with the marker DNA fragment. அப்போ பர்டிகுலர் என்னது நமக்கு இந்த இடத்துல எதை நம்ம மார்க் பண்ணுறோமோ அதான் நமக்கு என்னது marker DNA fragment of the known size which allow the accurate the size of the determination of known as the DNA molecule by interpolation. இந்த கேரக்டருக்கு என்ன பேர் அப்படின்னா இன்டர்போலேஷன் சொல்லக்கூடிய கேரக்டர். ஓகே, அப்போ இன்டர்போல் அல்லது இன்டர்போலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். These advantages of the across gel electrophoresis are that the DNA band can be readily detected by the high sensitivity. The band of the DNA in the cell are stained with the dye ethidium bromide. என்ன சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம்? நம்ம எத்திடியம் புரோமைடுன்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அப்போ எஸ்பெஷலி the band of the DNA in the cell are stained with the dye ethidium bromide and the DNA can be detected as a visible fluorescence illuminated in this UV light will be give orange fluorescence. என்ன கலர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த UV rays என்னது நமக்கு ஆரஞ்ச் fluorescence நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெளிப்படும். ஓகே, அப்போ which can be photographed. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த photographed மெத்தட் மூலியமாக நம்மள என்ன பண்ண முடியும்? ஈஸியாக தெளிவாக பார்க்க முடியும். புக்கில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா? the bands of the DNA across gel and then gel electrophoresis instrument கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மெத்தட் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி நம்ம ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது கொஷின் கேட்பாங்க. யூவி ரேஸுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்ச் இன்ஃப்ளோரசன்ஸ் இந்த கொஷின் கேட்பாங்க. அண்ட் தென் எத்திட் புரோமைடு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க. த பேண்ட் ஆஃப் த டிஎன்ஏ the gel or stained with the dye. எது மூலியமா ஸ்டெயின் ஆகுது அப்படின்னா எத்திடியம் புரோமைடு. இந்த ஸ்டெயின் வந்து நமக்கு கேட்கலாம். ஓகே, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சர் டயக்னோஸ்டிக்ஸ் ரெஃபர்ஸ் டு த வெரைட்டி ஆஃப் த டெஸ்ட் தட் ஆர் யூஸ்டு ஃபார் த டிடெக்ஷன் ஆஃப் பேத்தோஜன். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பேத்தோஜனை கண்டுபிடிக்கிறதுக்காக. எஸ்பெஷலி என்ன பேத்தோஜன், இது ஒரு பாக்டீரியாவா வைரஸா ஒரு ஃபங்கையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடாலஜியை நமக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது நமக்கு வந்து 2 மெத்தடாலஜி ஈஸியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலிசா அப்படின்னு சொல்லக்கூடியது தி என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் ஆசே அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? எலிசா டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு இந்த எய்ட்ஸ் வைரஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிசா டெஸ்ட்டை வந்து நமக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ எலிசா இஸ் எ டயக்னோஸ்டிக் டூல் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த பேத்தோஜன் the specific using the antibodies. அப்போ எஸ்பெஷலி எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்டிபாடிஸ் கேரக்டருக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் த டயக்னோஸ்டிக் ஏஜென்ட் எது அப்படின்னா யூஸ் ஆஃப் த எலிசா இன் த பிளான்ட் பேத்தாலஜி எஸ்பெஷலி ஃபார் the weeding out the virus infected plant for the large scale planting well known. அப்போ ஈஸியாக நம்ம வைரஸை வந்து டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எலிசா அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ எய்ட்ஸ் வைரஸில் என்ன பண்ணுறாங்க, இந்த எலிசாங்கிறது மெத்தட் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெங்கு ஃபீவர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த ரெட் ரோ ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. வைரஸ் கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் ரோ ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய இது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, நமக்கு இந்த எலிசா டெஸ்ட்னு சொல்லக்கூடியதான் நமக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து இது என்ன அப்படின்னா ஆன்டிபாடிஸ் அண்ட் த டயக்னோஸ்டிக் ஆஃப் த ஏஜென்ட் ஆஃப் வைரஸ். ஆக்சுவலாக வைரஸ் பாடிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாலே என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட மெயின் வேலையை என்ன அப்படின்னா WBCயோட லெவலை குறைக்கிறது தான் அதோட மெயின்
ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க, நமக்கு இந்த எலிசா டெஸ்ட் மூலிமா பிளட்டில் இருக்கக்கூடிய WBCயோட கவுண்டிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்ப்பாங்க. அப்போ நமக்கு WBCயோட கவுண்டிங் நமக்கு குறைய ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி என்ன டிசீஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம ஆக்சுவலாக வந்து டெங்கு ஃபீவராக இருந்தாலும் சரி, அதேமாதிரி எய்ட்ஸ் வைரஸோட இதுதான் சரி, ரெண்டுக்குமே என்ன பண்ணுவாங்க, எலிசான்னு சொல்லக்கூடியதை வந்து நமக்கு ஃபாலோ பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரிசம்பிள் தான். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே என்ன பண்ணும், நமக்கு WBCயோட அளவு வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணும். ஓகே சார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா DNA ப்ரூஃப்ஸ், டிஎன்ஏவோட ப்ரூஃப் கேரக்டர். ஓகே, DNA fruits அப்படி பார்த்தீங்க அப்படின்னா that is called the first of all this DNA proves the isotope and the non-isotope, the northern and the southern blotting. Isotope and non-isotope. Isotope na உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. And then non-isotope, northern and the northern southern blotting, northern and southern blotting character. ஓகே, இப்போ நார்தன் அப்படின்னால என்னது, நமக்கு ஆர்என்ஏவோட கேரக்டர் டிடெக்ட் பண்ணக்கூடியது. ஆர்என்ஏவோட கேரக்டர் டிடெக்ட் பண்ணக்கூடியதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி தான் நமக்கு என்ன அப்படின்னா நார்தன் மெத்தட். சதன் அப்படின்னா டிஎன்ஏவோட கேரக்டர் டிடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா இந்த சதன் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? சதன் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு 1975 என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த மெத்தடாலஜி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கவர் பண்ணியிருப்பார். ஓகே சார், ஃபஸ்ட்டு பாருங்கள் நமக்கு நியூக்ளிக் ஆசிட். அண்ட் தென் நெக்ஸ்ட் மெயினாக எதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த DNA group isotope and non-isotopic northern and southern blotting are is a popular tools for identification of the வைரஸ். மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த DNA ப்ரூஃப்னு சொல்லக்கூடிய மெத்தடு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த வைரஸ், என்ன டைப் ஆஃப் த வைரஸ் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த DNA ப்ரூஃப்ஸ் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா RNA அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ RNA இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் என்னென்ன, DNA இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, மோஸ்ட்லி பிளான்ட் வைரஸ் அப்படின்னா RNA ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது அனிமல்ஸ் வைரஸ்னால் நமக்கு என்னது DNA ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒரு சில வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரி, அடுத்தது வந்து நமக்கு நியூக்ளிக் ஆசிட் ஹைபிரிடைசேஷன் இன் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். இப்போ நியூக்ளிக் ஆசிட்ல ஹைபிரிடைசேஷன் பிளாட்டிங் டெக்னிக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாட்டிங் டெக்னிக்ஸ் ஆர் வைட்லி யூஸ்டு ஃபார் அனலிட்டிக்கல் டூல்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் த டிசையர் DNA ஆர் RNA ஃப்ராக்மெண்ட். அப்போ அந்த இடத்துல வந்து பர்டிகுலராக நமக்கு என்னது அங்கே இருக்கக்கூடிய பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா DNAவா அல்லது RNA ஃப்ராக்மெண்ட்டா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோம், ஒரு வைரஸை நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம். அப்போ அந்த வைரஸை சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வைரஸில் இருக்கக்கூடிய கேரக்டர் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது DNAவா RNAவான்னு கண்டுபிடிச்சா தான் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண முடியும், நம்ம ஆப்போசிட்டாக அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு மெடிசன்ஸ் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பெஷலாக நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த நியூக்ளிக் ஆசிட் ஹைபிரிடைசேஷன் பிளாட்டிங் டெக்னிக்ஸுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லக்கூடியது எல்லாத்துலேயுமே நமக்கு என்னது காமனாக நம்ம ப்ரெசென்ட்டாக இருக்கும். வைரஸை பொறுத்த வரைக்கும் இந்த நியூக்ளிக் ஆசிட் தான் என்னது இன்ஃபெக்ஷன் ஏஜென்ட். ஒரு நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் ஏஜென்ட்டே வைரஸில் எது அப்படின்னா இந்த நியூக்ளிக் ஆசிட் தான். ஓகே, அப்போ நியூக்ளிக் ஆசிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து போயிட்டு நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு ஃபீவர் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் DNAவா RNAவா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? எஸ்பெஷலி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொரோனா வைரஸ்லாம் நமக்கு வந்து ஃபேமஸாக உள்ளே இருக்குது இல்லையா? இப்போ இந்த வைரஸை நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் மூலியமாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ இது இருக்கக்கூடிய மெத்தடில் என்ன DNAவா RNAவா அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஓகே, அப்போ வைரஸை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு என்னது இவ்வளோ மெத்தடாலஜி நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதோடைய சிம்டம்ஸ் என்னென்ன, அதற்கான பவர்ஃபுல் ஆப்போசிட் மெடிசன் என்ன, இதுவும் நமக்கு என்னது கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக என்ன ஆகும், ரொம்ப வருஷம் ஆகும். சரிங்களா? சரி, தட் இஸ் கால் த மெயின் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த ஃபர்ஸ்ட்டு this a molecule blotting refer to this a process of immobilization character. என்ன கேரக்டர் அப்படின்னா immobilization of the sample nucleic acid or solid support of நைட்ரோசெல்லுலோஸ். என்ன யூஸ் பண்ணுறோம், நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நைட்ரோசெல்லுலோஸ் அண்ட் நைலான் மெம்பரைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம என்ன பண்ணுறோம் இதில் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ the blotted nucleic acid then used as a டார்கெட் ஆஸ் இஸ் ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ பர்டிகுலராக எந்த ஒரு வைரஸுக்கு நம்ம டிடெக்ட் பண்ணணுமோ
அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பர்டிகுலராக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடு. அப்போ நைட்ரோசெல்லுலோஸ் அண்ட் நைலான் மெம்பரேன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, நமக்கு ஸ்பெசிஃபிக் டிடெக்ஷனுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு அதுக்கு அடுத்தது டைப்ஸ் ஆஃப் த பிளாட்டிங். சரியா, நெக்ஸ்ட் மெத்தட் நமக்கு என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் த பிளாட்டிங். சரி, என்னென்னலாம் மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சதர்ன் பிளாட்டிங், நார்தர்ன் பிளாட்டிங், வெஸ்டர்ன் பிளாட்டிங், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாட்டிங் இருக்குது, ஈஸ்டர்ன் பிளாட்டிங் சொல்லக்கூடிய மெத்தட் இருக்குது. பட் நமக்கு அது புக்கில் கொடுக்கல. ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு சதர்ன் பிளாட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1975 சதர்ன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது. எதுக்காக அப்படின்னா டிடெக்ட் டு த டிஎன்ஏ சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, டிடெக்டட் டு த டிஎன்ஏ சப்ஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்து சதர்ன் பிளாட்டிங். நார்தர்ன் அப்படின்னா ஆர்என்ஏ பிளாட்டிங், வெஸ்டர்ன் அப்படின்னா ப்ரோட்டீன். இதுவும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எய்ட்ஸ் வைரஸ் எலிசா அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கப்புறமேட்டு அடுத்து பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் நமக்கு என்ன அப்படின்னா அந்த வெஸ்டர்ன் ப்ரோட்டீன் டெஸ்ட் மூலிமா என்ன பண்ணுவாங்க, இந்த எய்ட்ஸ் வைரஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா, அப்போ என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சதர்ன், நார்தர்ன் அண்டு வெஸ்டர்ன். இது ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சதர்ன் அப்படின்னா டிஎன்ஏ, நார்தர்னா ஆர்என்ஏ, வெஸ்டர்னா ப்ரோட்டீன். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு சதர்ன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் த பிளாட்டிங் டெக்னிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த டிஎன்ஏ, சதர்ன் பிளாட்டிங் அப்படின்னா the transfer of the DNA from across gel to the nitrocellulose membrane, across gel nitrocellulose membrane. அப்போ transfer of the DNA from across gel to nitrocellulose membrane. அடுத்தது நார்தர்ன் பிளாட்டிங். இப்போ நார்தர்ன் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, ஆர்என்ஏவோட கேரக்டர் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நமக்கு நார்தர்ன் பிளாட்டிங். ஓகே, இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆர்என்ஏ டு nitrocellulose membrane, the transfer of RNA to the nitrocellulose membrane. The western blotting அப்படின்னா electroporation transfer of protein to the nitrocellulose membrane. Okay, அப்போ எல்லாமே நம்ம காமனாக வந்து என்ன பண்ணுறோம், நம்ம நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரைன் தான் யூஸ் பண்ணுறோம். அங்கே யூஸ் பண்ண டிடெக்ட் பண்ணுறது எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா, அப்போ சதர்னா டிஎன்ஏ, நார்தர்னா ஆர்என்ஏ, வெஸ்டர்னா ப்ரோட்டீன். இதான் நமக்கு என்னது பேசிக்காக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கேரக்டர். சரி, அதுக்கடுத்து ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், நமக்கு சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரியா, இப்போ சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக்ஸ்னால் என்ன மீனிங், நமக்கு திஸ் டிஎன்ஏ கேரக்டர் இல்லையா, அப்போ த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் denaturated DNA from across gel to the nitrocellulose blotting or filter paper techniques was introduced by Southern in 1975 and is a techniques is a called Southern blotting techniques. இந்த techniques என்ன பேர் அப்படின்னா Southern blotting techniques. ஓகேங்களா, அப்போ டிஎன்ஏவை நம்ம the transfer detected to the DNA from across gel to nitrocellulose, the blotting or filter paper techniques was introduced by Southern என்ன பண்ணுறாரு 1975 தான் முத என்ன பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் பண்ணுறார். ஓகேங்களா, சரி, இதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்பு சரிங்களா, இதில் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 2 3 4 பேராஸ் மேலே கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, சரி, அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டெப்பு பாருங்கள். ஃபஸ்ட்டு the transfer of DNA, ஃபஸ்ட்டு என்ன ஆகுது நமக்கு, the transfer of DNA from எங்கே அது across gel to nitrocellulose filter paper. எங்கே போகுது நமக்கு, the transfer of DNA from across gel to nitrocellulose filter paper is achieved by capillary action. இந்த ஆக்ஷனுக்கு என்ன பேர், கேப்லரி ஆக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா, கேப்லரினா துளைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அமைப்பு. சரிங்களா, அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு டிஎன்ஏவிலிருந்து நமக்கு என்னது அடுத்தது the transfer of DNA from across gel to nitrocellulose filter paper is achieved by the capillary action. Okay, next one a buffer sodium. அடுத்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பஃபர் சோடியம் அப்படின்னு சொல்லக்கூடியதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம பஃபர் சோடியம் சொல்லக்கூடியதை யூஸ் பண்ணுறோம். சரி, the buffer sodium, the saline citrate, buffer sodium, the sodium citrate SSC, அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா SSC அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இஸ் யூஸ்ட் இன் விச் இஸ் த டிஎன்ஏ இஸ் ஹைலி சால்யூபிள். இந்த டிஎன்ஏ எப்படி இருக்கும், ஹைலி சால்யூபிள், அதாவது கரையக்கூடிய கெப்பாசிட்டியோட இது இருக்கும். ஸோ எ பஃபர் சோடியம்
அதாவது சோடியம் சாலின் சிட்ரேட், அதான் SSCன்னு சொல்லக்கூடியது, சோடியம் சாலியன் சிட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸு. இஸ் யூஸ்டு விச் இஸ் த DNA இஸ் அ ஹைலி சால்யுபிள், இட் கேன் பி ட்ரான் up the through the gel into the nitrocellulose membrane. பாருங்க மோஸ்ட்லி காமன் எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த nitrocellulose membrane அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து பாருங்க by this process single standard DNA become என்ன பண்ணுறோம் நம்ம dropped in the membrane of matrix. ஓகே, அப்போ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் DNA become dropped, என்ன நமக்கு ட்ராப் ஆகுது இந்த மெம்பரேன் ஆஃப் மேட்ரிக்ஸ். எந்த பார்ட் நமக்கு மெம்பரேன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்ட்டில் வந்து நமக்கு ட்ராப் ஆகுது. ஓகே, அப்போ the DNA is hybridization, the DNA is hybridization with a nucleic acid and can be detected by the ஆட்டோ ரேடியோகிராஃபி மெத்தட். என்ன மெத்தட்னு கேட்டாங்க அப்படின்னா ஆட்டோ ரேடியோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. சரி, இப்போ ஆட்டோ ரேடியோகிராஃபினா என்ன மீனிங் சரிங்களா? இப்போ ரேடியோ அப்படின்னால என்ன சொல்லணும், நம்ம ரேஸை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய கேரக்டர் தான் என்ன பேர் நமக்கு ரேடியோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ டெக்னிக்ஸ் தட் கேப்சர் the image is formed by the photographic emulsion due to the emission of light. அப்போ லைட் என்ன ஆகுது நமக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ அல்லது ரேடியோ ஆக்டிவ் நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு என்ன ஆகும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ லேபிள்டு காம்பனண்ட் ஆஃப் த பிளேஸ்டு டுகெதர் வித் த அன்எக்ஸ்போஸ்டு ஃபிலிம். சரிங்களா? இது ஆக்சுவலாக வந்து நமக்கு என்ன மெத்தட் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் லேப்லலாம் பார்த்துருப்பீங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்டிகுலர் பிளேஸில் மைக்ரோஸ்கோப்பை செட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீம் யூவி ரேஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்டிகுலராக அந்த மைக்ரோ ஸ்லைடு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்லைடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பீம் வேவ்ஸை வந்து நமக்கு அது மேலே செலுத்துவாங்க. அப்போ அது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைட் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னது மேலே வந்து பார்த்திங்கன்னா பீம் வந்து நமக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா? இன்னமும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் இதை சினிமா தேட்டருக்குலாம் போனீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அதில் என்னது மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க லென்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்வெர்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தலைகீழ் பிம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா அங்கே வந்து பிக்சர்ஸ் ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் முன்ன இப்போலாம் நமக்கு வந்து டிஜிட்டல் முறையில் வந்துருச்சு, இப்போ இதனால் பிரச்சனை இல்லை. முன்னையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்சர்ஸ் ஓடிட்டு இருக்கும். பிக்சர்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய அந்த வேவ்ஸ் இருக்கும் இல்லையா அந்த பிம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேவ்ஸ் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தலைகீழ வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணும் நமக்கு வந்து ஸ்க்ரீனுக்கு போகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நேராக போகும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி மெத்தட் மூலிமா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுலேருந்து நமக்கு அந்த பீம் அந்த வேவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வச்சிருக்கிற பேப்பர் டிஷ்யூ இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த ரேஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணிவிட்டு அது மூலிமா நமக்கு என்னது இந்த பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஃபோட்டோகிராஃப் வந்து நமக்கு என்னது தெளிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும். ஓகே, அப்போ டெக்னிக்ஸ் தட் இஸ் எ கேப்சர் a image formed the photo radiographic emulsion due to the emission of the light or radioactivity from the labeled component of the placed together in an unexposed film. சரிங்களா? இது இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு இந்த ஆட்டோ ரேடியோகிராஃபி அப் டெக்னிக்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னு வச்சுங்களேன், அதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நமக்கு செயல்படுது அப்படிங்கிறத வந்து நமக்கு தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, சரி, கீழே டயக்ராம் பாருங்கள். நமக்கு வந்து டயக்ராம் பேஸில் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கீழே சப்போர்ட் பிளாக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பஃபர், பிளாஸ்டிக் ட்ரே, அப்புறம் ஃபில்டர் பேப்பர். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல நைட்ரோசெல்லுலோஸுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போமா. இப்போ மெம்பரைன், ஜெல், மேலே வந்து ஃபில்டர் பேப்பரை யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பேப்பர் டிஷ்யூஸ், அதுக்கப்புறம் கிளாஸ் பிளேட் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வச்சுருக்கோம். இந்த மெத்தடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாட்டிங் டெக்னிக்ஸோட ஒரு மெத்தடு. ஓகே, சரி, இதை பேஸ் பண்ணி பார்த்து வச்சுங்க. அப்படி தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் பார்க்கும்போது யூடியூப்பில் இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, எப்படி ஆட்டோ ரேடியோகிராஃபின்னு சொல்லக்கூடிய மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, யூவி ரேஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து விசிபிளாகவும் அட்ராக்டிவாகவும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதை பார்த்துக்குங்க. அதுக்கடுத்த மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்தர்ன் பிளாட்டிங். அப்போ நார்தனால என்னது நமக்கு ஒரு ஆர்என்ஏவோட கேரக்டர் இல்லையா. இட் வாஸ் ஃபவுண்ட் தட் இஸ் ஆர்என்ஏ இஸ் நாட் பைண்டிங் டு த செல்லுலோஸ் நைட்ரேட். இது ஒரு மாதிரி கொஸ்டினில் கேட்பாங்க. இட் வாஸ் த ஃபவுண்ட் தட் ஆர்என்ஏ இஸ் நாட் பைண்டிங் டு செல்லுலோஸ் நைட்ரேட். தேர்ஃபோர் இதை டிஸ்கவர் பண்ணது யாருன்னா ஆல்வின் 1979 எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு இல்லையா. is a device in a procedure which is RNA bands are transferred from the across cell into the nitrocellulose filter paper. This is the transfer of RNA from gel to the special filter paper is called the northern blot
hybridization. The filter paper used for the northern blot in amino பென்சிலோமெத்தைல் பேப்பர். இது கொஸ்டின் கேட்பாங்க. என்ன பேப்பர்னு கேட்டாங்க அப்படின்னா அமினோ பென்சிலோமெத்தைல் பேப்பர் which is can be prepared from the வாட்மேன் 540 பேப்பர். என்ன பேப்பர் அப்படின்னா வாட்மேன் பேப்பர். என்ன பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க? 540 அப்படின்னு சொல்லக்கூடிய பேப்பர் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மெத்தடு வெஸ்டர்ன் பிளாட்டிங். நெக்ஸ்ட் மெத்தட் நமக்கு என்ன அப்படின்னா வெஸ்டர்ன் பிளாட்டிங் இல்லையா? அப்போ வெஸ்டர்ன் பிளாட்டிங் அது என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? இது வந்து ஒரு ஆர்என்ஏவோட கண்டென்ட்டா அல்லது டிஎன்ஏவா புரோட்டீனா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். என்ன தெரியும் நமக்கு? ஆக்சுவலாக வெஸ்டர்னுங்கிறது நமக்கு என்னது? ஆக்சுவலாக இது ஒரு புரோட்டீனை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாலஜி இல்லையா? அப்போ ரெஃபர் டு த எலக்ட்ரோபோரோசிட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் protein into blotting purpose. The nitrocellulose filter paper can be used for the western blotting techniques. எதை யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக? எது ப்ரோட்டீன் சொல்லக்கூடிய டிடெக்ட் பண்ணுறதுக்காக வெஸ்டர்ன் பிளாட்டிங் சொல்லக்கூடிய மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ ப்ரோட்டீன் தென் ஐடென்டிஃபைட் பை த ஃப்ரோஃபிங் திஸ் அ பிளாட் வித் திஸ் ரேடியோ லேபிள்டு ஆன்டிபாடி விச் பைண்ட் ஆன் த ஸ்பெசிபிக் ப்ரோட்டீன் in which is the antibody was prepared. ஓகே, மெயினாக அந்த மெத்தடாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டெக்னிக்ஸை பேஸ் பண்ணி நமக்கு 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. சதன் அப்படின்னா டிஎன்ஏ, நார்தன்னா ஆர்என்ஏ, வெஸ்டர்ன் ஆனது நமக்கு புரோட்டீனோட கேரக்டர் கண்டிப்பாக நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் சதன் பிளாட்டிங்கில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் சரிங்களா? அதில் மெயினாக பஃபருக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சோடியம் சாலியன் சிட்ரேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதில் ஜெல் இன்டு த நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரைன் சொல்லக்கூடியதை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ பிகம் ட்ராப்டு இன்டு த மெம்பரைன் ஆஃப் மேட்ரிக்ஸ். இது நமக்கு என்ன பண்ணலாம்? 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். நார்தன் பிளாட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மெயினாக இந்த ஃபில்டர் பேப்பர் என்ன பேப்பர் யூஸ் பண்ணுறோன்னு கேட்பாங்க. அமினோ பென்சைலோ மீத்தைல் பேப்பர். அமினோ பென்சைலோ மீத்தைல் பேப்பர் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம் நம்ம இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே நமக்கு என்னது இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க கொஷின் கேட்பாங்க. அதனால பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா?